பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹ்வுடைய பேரருளால் பெரும் கிருபையால் 18 நோன்புகளும் 19 தராவியும் இன்றோடு நாம் நிறைவு செய்திருக்கின்றோம். குர்ஆனிலே இருந்து 24 ஜுஸூக்கள் முழுமையாக இன்றோடு நிறைவு பெற்றிருக்கின்றது. வல்ல ஜல்ல ஷானஹு வ தஆலா மீதம் இருக்கின்ற தராவிகளையும் நோன்புகளையும் பரிபூர்ணமான உடல் ஆஃபியத்தோடு வைக்கின்ற தொழுகின்ற நல்ல தௌஃபீக்கை நம் அனைவருக்கும் அல்லாஹ் நசீபாக்குவானாக. ஆமீன். அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா இன்று ஓதப்பட்ட ஆயத்துகளில் நமக்கான சிந்தனை 19வது ரக்காத்தில் ஓதப்பட்ட ஒரு ஆயத். வகாலு ரப்புனா அல்லாஹு சும்மஸ்தகாமு. யார் ரப்பு அல்லாஹ் என்று ஈமான் கொண்டு சும்மஸ்தகாமு பிறகு அதிலே நிலையாக இருப்பவர்கள். நிறைய பேர் ஈமான் கொள்வார்கள், அதன் மீது நிலையாக இருக்க மாட்டார்கள். முனாஃபிகீன்களுடைய அடையாளம் என்னன்னா, முஸ்லிம்களை பார்த்தா நானும் முஸ்லிம் சொல்லுவான், மாற்றார்களை பார்த்தா நம்மெல்லாம் ஒரே இனம் அப்படின்னு சொல்லுவோம். சூரத்துல் பக்கராவோட ஆரம்பத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டுவான், வஹிதா லக்குல்லதீன ஆமனு. ஒரு முனாஃபிக்குடைய தன்மை என்னன்னா, வஹிதா லக்குல்லதீன ஈமான் கொண்டவர்களை பார்த்தா காலு ஆமன்னா நானும் முஸ்லிம் தான் சொல்லுவான். வைதா ஹலவு இலா ஷயாத்தீனி, அவங்களுடைய கூட்டாளிகள் அதாவது மாற்றார்கள் அவங்களுடைய இனத்தார்கிட்ட போயிட்டாங்கன்னா காலு இன்னமா ஆக்கும், நான் உங்க கட்சி தான், இன்னமா நஹனு முஸ்தஹசியூன், நான் அவங்களெல்லாம் கேலி கிண்டல் பண்ண போயிட்டு நான் முஸ்லீம்னு சொன்னனே அது ஒரு விளையாட்டா ஒரு கேலியா சொன்ன வார்த்தை. ஏன்னா அவங்களுக்கு தெரியல அல்லாஹு யஸ்தஹசியூ பிஹிம் ஃபயமுத்து ஃபீ துக்யானிஹிம் யஃபரூன். இந்த கேலி கிண்டல் செய்வதிலே அல்லாஹ்வை போல கேலி கிண்டல் செய்பவன் யாரும் கிடையாதுன்னு அவங்களுக்கு தெரியல. அப்ப உண்மையில ஈமான், உண்மையில முஃமின், உண்மையில முஸ்லிம் என்றால் யாரு? ரப்புன் அல்லாஹ், அல்லாஹ் தான் ரப்புன்னு சொல்லணும். சும்மஸ்தகாமும், அதன் மீது நிலையாக இருக்க வேண்டும். அப்படி இருப்பவங்களுக்கு தத்தனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா, மலக்குமார்கள் அவர்களுக்கு நற்செய்தி சொல்றாங்க. அல்லா தகாஃபு வலா தஹ்சனு, எதற்கும் பயப்படாதீங்க, எதற்கும் ஃபீல் பண்ணவும் கூடாது, மன சஞ்சலங்களும் ஏற்படக்கூடாது. வஅப்ஷிரு, உங்களுக்கெல்லாம் அல்லாஹ் நற்செய்தி சொல்றான், நற்செய்தி. பில் ஜன்னத்தில்லதி குன்தும் துஅதுன், எந்த ஈமான் கொண்டவர்களுக்கு அல்லாஹ் சூனத்தை தருவேன் என்று சொன்னானோ, நீங்க ரப்பு அல்லாஹ்தான் ரப்புன்னு சொல்லிட்டு அதன் மீது நிலையாக இருந்தீங்கன்னா மலக்குமார்கள் நமக்கு நற்செய்தி சொல்கிறார்கள். என்ன? பில் ஜன்னத்தில்லதி குன்தும் துஅதுன், அல்லாஹ் எந்த வாக்குறுதியை முஃமின்களுக்கு கொடுப்பேன் என்று சொன்னானோ, யார் ஈமான் கொண்டு நிலையாக இருப்பார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் என்ன கொடுக்கிறான்? வாக்களிக்கப்பட்ட சுவனத்தை கொடுக்கிறான். அப்ப ஈமான் கொள்வதையும் தாண்டி மிக முக்கியமான மிக நுட்பமான ஒரு விஷயம் தான், நாம் எதில் இருக்கிறோமோ அதிலே உறுதிப்பாடோடு இருக்க வேண்டும், நிலையாக இருக்க வேண்டும். சீசனுக்கு ஏத்த மாதிரி மாறுவது ஈமானுடைய அடையாளம் அல்ல. சீசனுக்கு ஏத்த மாதிரி மாறக்கூடாது. ஆஃபர்களை அச்சீவ் பண்ணலாம். ரமலான் என்பது இந்த உம்மத்திற்கு கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய ஆஃபர். அச்சீவ் பண்ணலாம். எப்பவுமே தொழுகிறோம், ரமலான் வருது, ரமலான் நமக்கான ஆஃபர். 2 தொழுகிற இடத்துல 4 தொழுவலாம். இது ஈமானுக்கான அடையாளம். எப்பவுமே தொழுவது இல்ல, ரமலான் வந்தா பள்ளிக்கு வருது, இது ஈமானுக்கான அடையாளம் அல்ல. சும்மஸ்தகாமும், ஈமான் கொண்டதற்கு பிறகு நிலையாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்றானே, நீ ஒரடியா போய் இபாதத்தை செய், நீ ஒரடியா சஜ்தா செய், ஒரடியா தான தர்மம் செய்யல. நீ எதை செஞ்சாலும் அஹப்புல் அமாலி இலல்லாஹ், நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அஹப்புல் அமாலி இலல்லாஹ், அல்லாஹ்ட்ட ஆக விருப்பமான அமல் எது தெரியுமா? நிலையாக செய்கின்ற அமல். வஇன் கல்ல, கொஞ்சமா செஞ்சாலும்
நிலையாக செய்கின்ற அமல் இருக்கு தெரியுமா? அதுதான் அல்லாஹ்வுக்கு மிக பிரியமான அமல். ரெண்டு ரெண்டு ரக்காத் தஹஜ்ஜுத். வாழ்க்கை ஃபுல்லா தொழுவுறோம். இதுதான் ஈமான். என்னைக்காவது ஒரு நாள் ஏஞ்சுக்கிறது, ஏதாவது ஒரு பயான கேட்கறது, அல்லது யாராவது சொல்லியிருப்பாங்க தஹஜ்ஜுத் தொழுதா என்னென்ன நன்மை எல்லாம் கிடைக்குது, மறுநாளே நம்மால் எழுந்து 10, 12, 16, 16 தொழுவதல்ல ஈமான். அல்ல நன்மையை கொடுப்பான். ஆனா ஈமானுக்கான உண்மையான அடையாளம் என்ன? நாம் செய்கின்ற அமல் கொஞ்சமாக இருந்தாலும் அதனை நிலையாக செய்வதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலமாக அல்லாஹ்வுக்கு மிக பிரியமானது என்ற செய்தி நம் வரையில் வந்து சேர்ந்திருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, சமிஅத்து தஃபன் அலைக்க யா பிலால். நான் மிஅராஜுக்கு போயிட்டு வந்தேன், சொர்க்கத்துல கால் அடி சத்தம் எனக்கு கேட்டுச்சு. அது உங்களுடைய காலடி சத்தம் தான். சொர்க்கத்துல காலடி சத்தம் கேட்கிற அளவுக்கு ஒரு அமலை நீங்க செஞ்சிருக்கீங்களே, அவ்வளவு பெரிய அமல் நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க? சஹாபாக்கெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருவாங்க. யா ரசூலல்லாஹ் ஏதாவது அமல சொல்லித்தாங்கல்ல, நாங்களும் செய்யறோம். ஆயிஷா அம்மாட்ட போவாங்க. இந்த ஒரு 3 பேர் சம்பவம் முதல் தராவில கூட சொன்னோம். ஆயிஷா அம்மாட்ட போயிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க? நோன்பு வைக்கிறாங்க, நைட்டு வணங்குறாங்க, எல்லாம் கேட்டு 3 பேர் முடிவு எடுத்துப்பாங்க. நான் காலம் ஃபுல்லா நோன்பு, நான் இரவு ஃபுல்லா வணக்கம், நான் திருமணமே பண்ணிக்க மாட்டேன். இப்படி எல்லாம் எல்லா சஹாபாக்களும் வந்து ரசூலுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன அமல் செய்யறாங்கன்னு என்கொயரி பண்ணுவாங்க. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு போய் கேட்கிறாங்க, சமிஅத்து தஃபன் அலைக்க யா பிலால். பிலாலே உங்க காலடி சத்தத்தை நான் கேட்டேன். அந்த காலடி சத்தம் சொர்க்கத்துல கேட்பதற்கு என்ன நீங்க அமல் செஞ்சீங்க? கேட்கிறது உலக சர்தார், ஈருலக சர்தார், அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ். எந்த ரசூல் இல்லைன்னு அல்லாஹ் சொர்க்கத்தை படைச்சிருக்க மாட்டேன்னாலும் அந்த ரசூலு ஒரு சஹாபி, ஒரு முஅத்தின், ஒரு பிலால், வாங்க சொல்லப்பட்ட பிலால் ரலியல்லாஹுடைய சத்தம் சொர்க்கத்துல கேட்குது. சொர்க்கத்துல கேட்டு வந்து பிலால்கிட்ட கேட்கிறாங்க, என்ன பெரிய அமல் செஞ்சீங்க பிலாலே? பிலால் ரலியல்லாஹு சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், உங்களை காட்டிலும் என்னுடைய அமல் ஒன்றும் இல்லை. இல்ல நீ என்னமோ ஸ்பெஷலா ஒரு அமல் செஞ்சிருக்கிற, அதனாலதான் உன் காலடி சத்தம் சொர்க்கத்துல கேட்குது. யாரோ சொல்ல நான் என்ன செஞ்சிருப்பேன்? நீங்க சொல்லுன்னா பாங்கு சொல்லுவேன், நீங்க வந்து இக்காமத்து சொல்லுன்னா இக்காமத்து சொல்லுவேன். இதை தாண்டி ஒண்ணும் செய்யல. இல்ல இதோட பெரிய அமல நீ என்னவோ செஞ்சிருக்க சொல்லு. விளையாடுறது எல்லாம் சொன்னாங்க, எனக்கு எப்பெல்லாம் ஒது புரிஞ்சிருமோ, ஒது இல்லாம போயிடுமோ, நான் உடனடியா போய் ஒது செஞ்சிருவேன். அதாவது 24 ஹவர்ஸும் ஒது இருப்பதற்கான ஈஸியான ஆப்ஷன் என்னன்னா, எப்ப ஒது முறியுதோ உடனடியா ஒது செய்யணும். உதாரணத்துக்கு ரெஸ்ட் ரூம் போறோமா, போயிட்டு வரும்போது வெறும் கால் கழுவுறது அல்ல, அப்பவே ஒதுவோடு வந்துட்டோம்னா நம்ம வாழ்க்கை ஒதுவாயிடும். அல்ல ஏதாவது ஒரு காரணத்தினால நமக்குள்ள காற்று வெளியேறுவது, ஏதாவது ஒரு காரணத்தினால ஒது முறியுதுன்னா உடனடியா போய் ஒது செஞ்சோம்னா 24 ஹவர்ஸும் நாம் ஒதுவோடு இருந்தோம் என்ற சுச்சுவேஷனுக்கு நம்ம ஆயிடலாம். யார் எப்பவுமே ஒதுவோடு இருப்பாங்களோ அவங்களுக்கு அல்லாஹ் தர சவாப் என்னன்னா, ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ் உம்ராவுடைய நசீபை கொடுக்கலாம். எதற்கு? நம்மெல்லாம் இன்னைக்கு காபத்துல்லாவுக்கு ஹஜ்ஜிக்கு போறோம், உம்ராவுக்கு போறோம், நிறைய குறைகள் இருக்கலாம். ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ் உம்ராவுடைய சவாப் எதற்கு? எப்பவுமே ஒதுவோடு இருப்பவர்களுக்கு அல்லாஹ் தரானா அந்த வாய்ப்பை நம்ம பயன்படுத்தணும். இல்ல இனி முடிவு எடுக்கணும், என் வாழ்க்கையில நான் எப்பவுமே ஒதுவோடு இருப்பேன், எப்பெல்லாம் ஒது புரியுதோ உடனடியா போய் நான் ஒது செஞ்சிருவேன். இப்படி விருப்பமா இன்ஷா அல்லாஹ். பிலால் ரலியல்லாஹு சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், எப்பெல்லாம் எனக்கு ஒது முடியுமோ நான் போய் ஒது செய்வேன். ஒது செஞ்சுட்டு ஒது செஞ்சதற்காக தஹிய்யத் காணிக்கையா 2 ரக்காத்து நான் தொழுவேன். எப்பெல்லாம் ஒது முடியுதோ அப்பையெல்லாம் ஒது செய்வேன். ஒது செஞ்சா 2 ரக்காத் தொழுவேன். இதை தவிர நான் எதுவும் செஞ்சதில்லை யா ரசூலல்லாஹ். இதை தவிர எத்தனை ரக்காத்? 2 ரக்காத். ஆனா நிரந்தரமா செஞ்சாங்க பிலால் ரலியல்லாஹு. எப்பெல்லாம் ஒரு நாளைக்கு 10 வாட்டி ஒது செஞ்சாலும் 10 வாட்டி 2 ரக்காத் தொழுவாங்க. நம்ம கேட்டோம், நாலுல இருந்து ஒது செஞ்சவொடனே 8 ரக்காத்து 10 ரக்காத் தொழுதுட்டு அதோட எக்கான்மை சூக்கர் எக்கான்மை சொன்னா ஒரு காதுல கேட்டு இன்னொரு காதுல விடுற மாதிரி போயிடணுமா? கிடையாது. நிரந்தரமா செய்யக்கூடிய அதுவும் மோகா அதை தொடர்படியாக செய்தோம் என்றால் அதற்கு அல்லாஹ் கொடுக்கிற கூலி என்னன்னா, சொர்க்கத்துல காலடி சத்தத்தை ரசூல் கேட்டாங்க. இன்னொரு பிலாலுக்கு நற்செய்தி சொன்னது என்னன்னா,
எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். சொர்க்கத்துல யாரு ஃபர்ஸ்ட் போவா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் ஃபர்ஸ்ட் போவாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிலால் ரலியல்லாஹு நீதான் சோனவாசி அப்படின்னு சொல்லிடுவாங்க. பிலால் ரலியல்லாஹு கேட்பாங்க, நான் எல்லா சஹாபாக்கள்ல எல்லா சஹாபிகளை விடவும் நான் முன்னாடி போவேன் ரசூலுல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, நீ முன்னாடி போயிடுவ. எல்லாம் நபிமார்களை விட நான் முன்னாடி போயிடுவேன் யார சொல்லலாம். எல்லாம் நபிமார்களை விட நீ முன்னாடி போவ. சட்டுன்னு பிலால் கேட்பாங்க, உங்களை விட நான் முன்னாடி போயிடுவேன் யார சொல்லலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, என்னை விடவும் நீ முன்னாடி போவ. நான் போகிற வாகனத்தினுடைய கடிவாள முன் கையால் நீ முதல்ல சொர்க்கத்துல பின்னாடி நான் தான் வருவேன்னாங்க. அப்ப ரசூலை விடவும் பிலால் போனதற்கு என்ன அமல் காரணமா இருந்துச்சு? வெறும் 2 ரக்காத், ஆனா தொடர்படியா செஞ்சாங்க. அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்லுகின்ற வார்த்தை, தத்தனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா, மலக்குமாக வந்து சொல்றாங்க, அபுஷிரு பில் ஜன்னத்தில் லதி குன்தும் துஅதுன், உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட சுவனம் உங்களுக்கு கம்மியா இருந்தாலும் பரவாயில்ல, ரொம்ப ஷார்ட்டா இருந்தாலும் சரி, அமல்களை நிரந்தரமா செய்வது என்பது ரசூல் அல்லாஹ்வினுடைய பொருத்தத்தையும் ஏற்படுத்தி தருகிறது என்றால், நாம் நம்முடைய அமல்களை கொஞ்சம் நிரந்தரமாக செய்வதை வாழ்வியலில் கொண்டு வர வேண்டும். என்றாவது முடியல, நல்லா சவால் கொடுத்துருவோம். முஆவியா ரலியல்லாஹு கேள்விப்பட்டிருப்பாங்க, தஹஜ்ஜுடைய தொழுகை எப்பவுமே தொழுதுருவாங்க. எப்பவுமே நியத்து வச்சு படுப்பாங்க, தொழுதுருவாங்க. இந்த 2, 4, 8 அவங்களுடைய சக்திக்கு ஏற்ப எப்பவுமே தொழுதுருவாங்க. ஒரு நாள் சைத்தான் தூங்க வச்சுட்டான். சைத்தான் தூங்க வச்சுட்டா முஆவியா தஹஜ்ஜுது தொழுவல, ஃபஜ்ருக்கு தான் முழிக்கிறாங்க. அன்னைக்கெல்லாம் அல்லாட்ட அழுகுறாங்க, எல்லாம் நான் எப்பவுமே தொழுதுட்டு வந்தேன், நான் எப்படி தூங்குனேன்னு தெரியலையே, எனக்கு நீ தூக்கத்தை கொடுத்து தஹஜ்ஜுது தொழ முடியாம போச்சு. அழுகுறாங்க அழுகுறாங்க அழுகுறாங்க. அல்லாஹ் முஆவியாட்ட சொல்றான், முஆவியா நீ தொழுதா எந்த நன்மை அல்லாஹ் உனக்கு கொடுத்திருப்பேனோ அதை நான் உனக்கு கொடுக்கிறேன் அல்லாஹ் சொல்லிட்டான். இருந்தாலும் முஆவியா அழுகுறாங்க அழுகுறாங்க அழுகுறாங்க. நிறைய நன்மை அல்லாஹ் கொடுத்துட்டான். மறுநாள் வந்து சைத்தானே எழுப்புறான் முஆவியாவை, எழுந்து போய் தஹஜ்ஜுது தொழுதுருவாப்பா, நீ போய் தொழுவலன்னா மறுநாள் உட்கார்ந்து அல்லாட்ட அழுவ, அல்லாஹ் நீ தொழுதா எந்த நன்மையை கொடுப்பானோ அதை விட பல மடங்கு கொடுத்துருவான், போய் தொழுதுக்கோன்னு சைத்தான் வந்து எழுப்புவானா. அப்ப நிரந்தரமா தொழுவது என்பது இருக்கு தெரியுமா? அதற்கான வாய்ப்புகளையும் அல்லாவே ஏற்படுத்தி தருவான். நீயத்தை பக்காவா வைக்கணும். என் வாழ்க்கையில 2 ரக்காத்தா இருந்தாலும், என் வாழ்க்கையில சின்ன தர்மமாக இருந்தாலும் நான் அதை தொடர்படியாக செய்வேன். எந்த சூழல் வந்தாலும் அல்லாஹ் செய்வதற்கான சூழலை எனக்கு ஏற்படுத்தி தருவார் என்ற நம்பிக்கையும் இருக்க வேண்டும். அதற்காக முயற்சி செய்யணும். நம்ம எல்லாம் எப்படின்னா தினமும் முஆவியா மாதிரி நியத்தெல்லாம் வைப்பாங்க, காலையில எழுந்துக்கணும்னு. தினமும் சைத்தான் வந்து தூங்கதான் செய்வான், ஆனா முஆவியா மாதிரிலாம் யாரும் அழுவ மாட்டாங்க. அதனால மறுநாள் சைத்தான் வந்து நம்மளெல்லாம் எழுப்ப மாட்டான். நம்மளுடைய ஈமான்லாம் ரொம்ப பலவீனமான ஈமான். அதனால நிரந்தரமா செய்கின்ற அமல்களை நம் வாழ்க்கையிலே கொண்டு வர வேண்டும். அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க எல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபையில உட்கார்ந்துட்டே இருப்பாங்க. ஒரு நபரை பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவருதான் சோனவாசி பாருங்கன்னுவாங்க. திரும்பி பார்ப்பாங்க, ஒரு நபர். தொடர்ந்து 3 நாள் வரும். 3 நாளும் திரும்பி பார்ப்பாங்க. 4வது நாள் அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு உடைய மகனாரு ஃபாலோ பண்ணிட்டு போவாங்க. அவர் என்ன அமல் செய்யறாரு 3 நாள் பார்க்கலான்னு. 3 நாளும் எந்த ஸ்பெஷலான அமலும் இருக்கிறாரு. 3 நாளுக்கு அப்புறம் அவர் சொல்லிட்டு போவாரு, நான் தேடி வந்த ஆள் நீங்க கிடையாது, ஏதாவது ஸ்பெஷலா ஏதாவது அமல் செய்யலான்னு பார்க்க வந்தேன், உங்கள்கிட்ட ஒண்ணும் கிடையாது, என்னோட மோசமா தான் இருக்குது போ அப்படின்னுவாங்க. இங்க வான்னுவாங்க. 3 நாள் நீ என்ன பார்த்து 3 நாளும் ஃபர்தான தொழுகையை ஜமாத்தை விட்டு நீ பார்த்திருக்கியா? ஒன்னும் ஸ்பெஷலா பெரிய தனிப்பட்ட ஒரு இல்லாத அமலை கொண்டு வந்து செய்யணும் கிடையாது. அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு மகனாருக்கு அந்த சஹாபி சொல்லி கொடுத்த விஷயம், 3 நாளும் 5 வக்து தொழுகைய இமாம் ஜமாத்தை நான் விட்டதை நீ பார்த்தியா? இல்ல. 3 நாளும் தக்பீரை தஹரீமாவோடு தொழாததை நீ பார்த்தியா? இல்ல. 3 நாளும் நான் முதல் சஃப்ல நிக்காததை நீ பார்த்தியா? இல்ல. இதுதான் எனக்கான அமல். எதை செய்தாலும் நிரந்தரமாக முதல் சஃபா என் மௌத்து வரையிலும் முதல் சஃப்ல நான் தொழுவேன், தக்பீரை தஹரீமாவோடு தொழுவேன், இமாம் ஜமாத்தை விட மாட்டேன். இந்த அமல்களை தொடர்படியா செஞ்சாலே போதும். நம் வெளியே இருந்து ஒரு அமலை கொண்டு வந்து செய்ய வேண்டும் என்று அல்ல. பரதாக்கப்பட்ட 5 நேர தொழுகைய எப்படி அல்லாஹ் கடமையாக்கினானோ அதனை சரிவர நிரந்தரமாக தாயின் காயமாக செய்தால்
அல்லாஹ் நமக்கும் வாக்குறுதி கொடுக்கிறான். அபுஷிரு பில் ஜன்னத்தில் லதி குன்தும் துஅதுன், உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட சுவனத்தை அல்லாஹ் கொடுத்தே தீர்வான் என்று மலக்குகளை கொண்டு நற்செய்தி சொல்கிறான் என்றால், பலகீனமான ஈமானாக இருக்கலாம், பலகீனமான அமலாக இருக்கலாம், அந்த அமலை நிரந்தரமாக செய்வதனால் அல்லாஹ் சுவனத்தை கொடுக்கின்றான். வல்ல ஜல்லஷானஹு வ தஆலா நம்முடைய அமல்களிலே, நம்முடைய ஈமானிலே வலுவான ஈமானாக, பலம் வலிமையானதாக, நிரந்தரமாக செய்கின்ற அமலாக அல்லாஹ் ஆக்கி தருவானாக. ஆமீன். இன்றைய தராவியை ஆரம்பம் முதல் கடைசி வரையிலும் யார் ஈமானோடு இஹ்லாஸோடு தொழுதார்களோ, என்னமோ தலைப்புக்கும் சிந்தனைக்கும் ஏற்றது போலவே சவாபு. இன்னைக்கு என்ன அல்லாஹ் சொல்றான்? நிரந்தரமான தொழுகிறவங்களுக்கு அபிஷுரு பில் ஜன்னத்தில் லதி குன்தும் துஅதுன், உங்களுக்கு சொர்க்கத்தை அல்லாஹ் கொடுக்குறேன்றான். இன்னைக்கு தராவிய ஆரம்பம் முதல் கடைசி வரை யார் ஈமானோடு இஹ்லாஸோடு தொழுகிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சித்திர நம்ம பேர் எழுதிட்டாங்க. சுப்ஹானல்லாஹ் சொல்லுவாங்க. உயர்ந்த சோன ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ். அந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்ல அப்துல்லா, முஹம்மது அப்படி அந்த பேருடைய வரிசையில ரசூல்மார்கள், சஹாபாக்கள், தாபீன்கள், அவுலியாக்கள் அந்த வரிசையில இந்த மஸ்ஜிதுல தொழுத நம்மையும் அல்லாஹ் சேர்க்கிறானாம். எவ்வளவு பெரிய சவாபு! சொர்க்கத்துவரையில ஆயிட்டோமே. நம்மள நம்பணும், நானும் சொர்க்கவாசி, அல்லாஹ் என் மீதும் ரஹ்மத்து செய்வான், அல்லாஹ் என்னையும் சொர்க்கத்துக்கு கொண்டு போவான். ஆனா எனக்காக தான் சொர்க்கத்தை அல்லாஹ் படைச்சா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கல்ல. அந்த வரிசையில, அந்த வாரிசுல வந்த, அந்த வம்சத்துல, அந்த உம்மத்துல வந்த உம்மத்தை முஹம்மதியாக்கப்பட்ட நம்ம சொர்க்கத்துக்கு போனா எந்த உம்மத்தும் சொர்க்கத்துக்கு வருவாங்க. அந்த சொர்க்கத்துல உயர்ந்த சோழமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸுக்கு நாமெல்லாம் என்று தகுதியானவர்களாக ஆகிவிட்டோம் என்றால், இனி இருக்கின்ற தராபிகளையும் நாம் முழுமையாக நிறைவேற்ற வேண்டும். அதனுடைய நன்மைகளை முழுமையாக பெறுகின்ற நல்ல தௌஃபீக்கை அல்லாஹ் நம் அனைவருக்கும் நசீபாக்குவானாக. ஆமீன். வாஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி, சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக், வ நஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த, அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன், வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன், வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லிம். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.